யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகனைசன்ஸ் மாடியூலில் அதோட சின்ன டாப்பிக்கான ஃபுட் பிரிண்டிங் த்ரூ வெப் சர்வீஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபுட் பிரிண்டிங் த்ரூ வெப் சர்வீஸில் ஒரு சின்ன டாபிக் இருக்குது ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது, ஜியோ லொக்கேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த லொக்கேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தமாக 3 மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து அவங்களோட லொக்கேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து லீகல் பர்பஸ் தான். இல்லீகலாக நம்ம வந்து ஒரு டூல் ஒரு ஆப்லாம் ஏற்றி நம்ம பண்ண போகிறது இல்லை. லீகலாக பப்ளிக்காக அவைலபிள் ஆகிற சோர்ஸஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3வது மெத்தட் தான் வந்து இருக்கிறதுல லெஜிட்டிமேட்டு. அது வந்து எல்லாருக்குமே தெரியும் சொன்ன உடனே. ஸோ அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபுட் பிரிண்டிங் த்ரூ வெப் சர்வீஸில் முதல்ல எதுக்கு நம்ம அவங்க லொக்கேஷன்ஸ் கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங் பண்ணுறதா இருந்தால் அது டேரெக்டாக போய் ஹிட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. அப்போ அவங்க லொக்கேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் அங்கே போக முடியும். லைக் வந்து இப்போ ஒரு வெப்சைட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வெப்சைட்டோட லொக்கேஷனை நீங்கள் ஃபுட் பிரிண்டிங் பண்ணுறது மூலிமா சில டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அவங்களோட ஓகே அவங்க சர்வர் இந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த சர்வரை கொஞ்சம் லைட்டாக ஸ்கேன் பண்ணால் ஓகே அவங்களோட லொக்கேஷன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக கெட் பண்ணிடுவோம். லொக்கேஷன் தெரிஞ்சால் நம்ம நியர்பை அட்டாக்கே நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ அது வந்து லொக்கேஷன் கெட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையவே அட்வான்டேஜ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி லொக்கேஷன் கெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் சிம்பிளான சர்ச்சஸ் தான். இது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இது மாதிரி யூஸ் பண்ணி தான் எல்லோரும் இப்போ எடுத்துன்னு இருக்காங்களான்னு வந்து தெரியாமல் இருந்திருக்கும் ஓகேங்களா. ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, இப்போ ஒரு வேளை நான் டார்கெட் பண்ணுற வெப்சைட் வந்து stack-overflow.com வச்சுக்கோங்களேன். stack-overflow.com ஓகேங்களா. ஸோ stack overflow அதோடைய லொக்கேஷன். ஸோ இந்தமாரி சர்ச் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ இதனால் இது எப்படி சொல்கிறது, இது அவ்வளோ லெஜிட்டிமேட் கிடையாது. பட் ஆனால் இது கிட்டத்தட்ட அதோடைய லொக்கேஷன் காமிக்கும் ஓகேங்களா. சிம்பிள் சர்ச் தான். லைக் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற இந்த வெப்சைட் வந்து இப்போ stack-overflow.comன்றது ஒரு நல்ல பாப்புலரான வெப்சைட். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக தான் கிடைக்கும் ஓகேங்களா. பட் இதுவே நீங்கள் சின்ன இது செலக்ட் பண்ணும்போது அவங்களோட நியர்பை லொக்கேஷன் கிடைக்கும். அது மூலிமா இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணும்போது அவங்களோட ஒரிஜினல் லொக்கேஷன் கிடைக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி லொக்கேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரீஃபாக ஒரு சார்ட் ரெடி பண்ணலாம். ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட் பிரிண்டிங்கில் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அவங்க கிட்ட என்னென்ன இருக்குது, லைக் ஐபி அட்ரஸா, ஓகே ஐபி அட்ரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையாவே விசாரிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒன்றா விசாரிச்சு இருக்கும்போது லொக்கேஷனாக நமக்கு தெரிஞ்சுதுன்னா ஓகே அவங்க இந்த லொக்கேஷனில் இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த வெப்சைட் இருக்குது, இந்த ஐபி அட்ரஸ் இருக்குது, இந்த மாதிரி நெட்வொர்க் டிவைஸ் இருக்குது, இந்த ஃபோன் நம்பர் இருக்குது, இந்த இமெயில் அட்ரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக ஸ்கேன் பண்ணுறதோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேனிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாடியூல் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் ஸ்கேனிங், இன்னொன்று வந்து பேசிவ் ஸ்கேனிங். இதே மாதிரி தான். ஆக்டிவ் ஸ்கேனிங்னா என்னென்னா, டேரெக்டாக ஹிட் பண்ணாமல் ஒரு பேக்கெட் அனுப்பி அது மூலிமா சென்ட் பண்ணுறது. இல்லைனா இன்டெரக்டாக ஹேக்கிங்னு டேரக்ட் ஹேக்கிங்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டாக அது உள்ளே போய் பென்ட்ரைவ் சொல்லிட்டு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா ஹேக் பண்ணுறது. இன்டெரக்ட் ஹேக்கிங்னா இன்டெரக்ட் ஸ்கேனிங்னா பேக்கெட் சென்ட் பண்ணுறது மூலிமா. பட் ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மெத்தட் தான் வரும். பேரை மட்டும் சில டைப்ஸ்க்கு மாற்றி வச்சுருக்காங்க ஓகேங்களா. இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. லைக் வந்து stack-overflow.com மட்டும் தான் இல்லை. லைக் வந்து இப்போ நம்ம கூகுளுமே பார்க்கலாம். இல்லை நான் எங்கள் காலேஜ் வெப்சைட்டுமே நான் போகிறேன். கூகுள் லொக்கேஷன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் லொக்கேஷனு. ஸோ நம்மளுக்கு கூகுளோட லொக்கேஷன் காமிக்கும். ஸோ கூகுள் மேப்ஸு, கூகுள் லொக்கேஷனா கூகுளுக்குன்னு, ஏன்னா கூகுள் ரொம்ப பெரிய இடம். ஸோ அதனால் ஒரு இடத்துல இருக்கும். அதேமாதிரி கூகுளோட மெயின் சர்வரான இடம் இருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் லொக்கேஷன். ஸோ கூகுள் வேணாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம IFT லொக்கேஷன் பார்ப்போம். IFT.ac.in அதோடைய லொக்கேஷன். ஸோ நம்ம எந்த லொக்கேஷன் சர்ச், இது ஃபஸ்ட்டு மெத்தட் தான். ஸோ எந்த லொக்கேஷன் நம்ம சர்ச் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என் காலேஜ் வெப்சைட் போட்டு சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அட்ரஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். லைக் வந்து இப்போ நம்ம ஃபுட் பிரிண்டிங் மாடல்ன்றதே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேரிங் தான். அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபுட் பிரிண்டிங் மாடல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவே அதான் போட்டிருப்பேன். அதை பார்க்கலாம், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை கடைசியில் எண்டில் ஒரு கார்டு மாரி தரேன், அங்கேயே போய் பார்த்துருந்துருங்க ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு, ஒருத்தவங்க லொக்கேஷன் பேசிக் லொக்கேஷன் கெட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில டூல்ஸ் வச்சு கெட் பண்ணுறது. லைக் வந்து ஹூஇஸ், நெட்கிராஃப்ட்டு, அப்புறம் robotex.txt, டொமைன் DNS அட்டாக்கு. ஸோ அந்தமாரி நம்ம வந்து அந்தமாரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுமாரி ஸ்கேன் பண்ணுறது ஓகேங்களா. லைக் வந்து டூல்ஸ்னால் லைக் ஹேக்கிங் மிஷின் ஓப்பன் பண்ணி அது மூலிமா நம்ம கெட் பண்ணணுமா கிடையாது. இது வந்து வெப்சைட் மாதிரி தான். லைக் வந்து இப்போ whoisdomaintools.comனு வச்சுக்கோங்களேன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ஒரு வெப்சைட்டோட கிரியேஷன் டேட்டு, எண்டு டேட்டு, அதுக்கப்புறம் அது யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த டீட்டெயில் மட்டும் தான் பார்க்கறதுக்காக இது உதவும். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணும், இது வந்து லொக்கேஷனுமே காமிக்கும். பட் ஆனால் பப்ளிக்லி அவைலபிள் லொக்கேஷன் காமிக்கும். அதாவது அந்த சர்வரோட லொக்கேஷன் காமிக்கும், அந்த பிளேஸோட லொக்கேஷன் காமிக்காது ஓகேங்களா. ஸோ இது வந்து கேப்சா கேட்குது. ஸோ நம்ம கேப்சா இங்கே டிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபயர் ஹைட்ரண்ட் வெரிஃபை கோ.
ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக இருக்கும். சில டைமில் கேப்சா பாட்டு கிளிக் பண்ணாலே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க வேண்டியது லொக்கேஷன் டோக்கியோ கூகுள். லைக் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோக்கியோவில் காமிக்குது. பட் ஒரு தடவை நம்ம சர்ச் பண்ணும்போது ஒரு இடத்துல காமிக்கும். லைக் ஒரு தடவை யூஎஸில் காமிக்கும், ஒரு தடவை வந்து கனடாவில் காமிக்கும். உங்களுக்கு இப்போ கரெக்டாக எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த பேஜ் வருதோ அந்த இடத்தோட அட்ரஸ் தான் இங்கே காமிக்கும் லொக்கேஷனு. இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக கூகுளுடைய ஹோம் அட்ரஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுளோட மெயினாக இருக்கிற சர்வரோட பப்ளிக் அட்ரஸ். ஓகேங்களா? இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற லொக்கேஷன்லாம் வந்து அக்யூரேட் லொக்கேஷன் கிடையாது. அதோட மெயின் சர்வர், அதாவது ஃபாதர் சர்வர் யார் இருக்காங்களோ அவங்களோட லொக்கேஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து கெட் பண்ணுவோம், அவங்களோட லொக்கேஷன் தான் நம்மளுக்கு காமிக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதேமாதிரி தான் இப்போ டோக்கியோவில் இருக்கிற இந்த இதுவுமே அவங்களோட எதனா ஒரு சர்வர் தான் இருக்கலாம். ஏன்னா வந்து இவங்ககிட்ட மெயின் சர்வர், ஸ்மால் சர்வர் அப்படிலாம் இல்லை. கூகுள் கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஹை சர்வர் தான். ஸோ அதனால் அவங்க வந்து எந்த இடத்துல லொக்கேஷன் காமிச்சாலும் அந்த இடத்துல சர்வர் இருக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி அந்த சர்வர் மூலிமா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் லொக்கேஷன் சில டைமில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் செகண்ட் மெத்தடில் இன்னொரு டூலையும் நம்ம சேர்த்தே பார்த்துருவோம். நான் ஏன்னா 2 டூல் சொல்லிட்டேன், இப்போ ஒரு டூல் மட்டும் தான் நடத்துனேன். ஸோ இன்னொரு டூல் பார்த்தீங்கன்னா நெட்கிராஃப்ட்டு. ஸோ ஸ்பெல்லிங் தப்பா, நெட்கிராஃப்ட்டு. ஸோ என்டர் பண்ணுவோம். இதுவுமே இந்த டூலும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து அதோடைய ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் அப்புறம் வேறு என்ன, அதோடைய ஐபி அட்ரஸ் ரேஞ்சு, எந்த மாதிரி ஹோஸ்ட்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்தமாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறது தான். பட் இதுவுமே சேர்ந்தே நம்மளுக்கு லொக்கேஷன் காமிக்கும். ஆனால் இது பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் தான். அதாவது இந்தியான் ஸ்டேட்டை காமிச்சிருது. இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பப்ளிக்லி அவைலபிள் அந்த சர்வரோட லொக்கேஷன் தான் காமிக்கும். தவிர எங்கள் காலேஜோட அக்யூரேட் லொக்கேஷன் காமிக்காது. வேணா நான் கிளிக் பண்ணுற பாருங்களேன். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து காமிக்கிற லொக்கேஷன் எங்கேயா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த வேர்ல்டு ஃபேக்ட் புக், இந்த இந்தியா எக்ஸ்ப்ளோர் ஆல் கண்ட்ரிஸ். ஸோ இதுமாரி தான் எங்கேயோ ஒன்று காமிக்குது, இந்தியான்னு மட்டும் காமிக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வேறு ஸ்கேன் வச்சு பண்ணிங்கன்னா டெல்லின்னு காமிக்கும். ஓகேங்களா? இந்தியான்னு காமிக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து சர்வரோட லொக்கேஷன். ஓகேங்களா? அதோட மெயின் லொக்கேஷன் காமிக்காது, சர்வரோட லொக்கேஷன். லைட்டாக கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவிலே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து இது வந்து காமிக்க வருது. ஓகேங்களா? ஐயோ, இதுமாரி வருதா? ஓகே, இதுதான் 2வது மெத்தட். இப்போ 3வது மெத்தட் தான் வந்து கொஞ்சம் லெஜிட்டிமேட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் எர்த்து. ஓகேங்களா? கூகுள் எர்த்தில் கிடைக்காத, எப்படி சொல்கிறது, அக்யூரேட்டாக எல்லா லொக்கேஷனுமே கிடைச்சிடும். ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட அந்த வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஸ்கேன் பண்ணும்போது எப்படியும் ஒரு கண்ட்ரி நேமை காமிக்கும். ஓகேங்களா? கண்ட்ரி நேம் இப்போ டெல்லின்னு காமிக்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெல்லின்னு போட்டு என்டர் பண்ணும்போது டெல்லியோட பிளேஸை காமிக்கும் அது. ஓகேங்களா? கூகுள் எர்த்து. ஸோ இப்போ கூகுள் எர்த்து, ஓகே, த வேர்ல்டு மாஸ் லான்ச் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கேன் ஆகும்னு இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோட் ஆகும். இது லோட் ஆகிட்டோடனே நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் மாரி பார்க்கணும். அங்கே போய் நம்ம என்ன லொக்கேஷன் நம்ம சர்ச் பண்ணுறோமோ அது வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐஎஃப்டியோட ஒரிஜினல் லொக்கேஷன் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போய் ஐஎஃப்டினே சர்ச் பண்ணலாம். ஸோ ஐஎஃப்டின்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு ஐஎஃப்டி லொக்கேஷன் தான் காமிக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக, அது ஏன்னா வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இதுமாரி காமிக்குது. இப்போ நான் ஒரு வேளை சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்ச்சில் ஐஎஃப்டி காலேஜ்னு போடுறேன். ifit.ac.in. ஸோ யூ ஆர் கரண்ட்லி ரன்னிங் அன் எக்ஸ்பெரிமெண்டல் வெர்ஷன் ஆஃப் எத்தனை வருது. ஸோ ஒரு நிமிஷம். ஐஎஃப்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதோ இருக்குது. ஸோ இப்போ ஸோ நம்ம வேறு இதில் சர்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இது வேறு பிளேஸுக்கு தான் போவோம். ஸோ இது வந்து கரெக்டான லொக்கேஷன் கிடையாது, எங்கள் காலேஜோட லொக்கேஷன் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அதோடைய ரிசல்ட் எப்படி காமிக்குது பாருங்கள். லைக் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்த சர்ச் பண்ணும்போது லைக் இன்டெப்த்தாக அதோடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்மளுக்கு வந்து அழகாக காமிக்குது. லைக் இப்போ இதுவே நான் சர்ச் பண்ணுறேன், இதான் என் டார்கெட்டாக இருந்தால் இப்போ நான் இதை சர்ச் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குது பாருங்கள். லைக் வந்து இந்த பிளேஸு இதில் இதான் அந்த இடம்னு காமிக்குது. லைக் இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஐஎஃப்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது இருக்கா, இதை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லைவாக எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு காமிக்கும். இதனால தான் சொன்னேன் இது லெஜிட்டிமேட் மெத்தட்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக காமிக்குது. ஸோ இதுதான் காலேஜ். ஓகேங்களா? லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் காலேஜோட என்ட்ரன்ஸ். இது வந்து காலேஜோட என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலேஜோட ப்ளே கிரவுண்டு. ஸோ அந்த மாதிரி இடம். ஸோ இதான் வந்து காலேஜோட மெயின் பிளாக்கு சொல்லிட்டு இதுமாரி நம்மளுக்கு இன்டெப்த்தாக ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து லைவாக அக்யூரேட்டான லொக்கேஷன். ஸோ 3வது மெத்தட் தான் லெஜிட்டிமேட். எந்த பிளேஸ் நம்ம சர்ச் பண்ணுற போகிறோமோ அந்த பிளேஸோட லைவ் வெர்ஷனே நம்மளுக்கு காமிக்கும். கூகுள் எர்த்தில் இப்படியும் சர்ச் பண்ணலாம். ஒருத்தவங்களுடைய அட்ரஸ் மட்டும் தான் கூகுள் எர்த்தில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேரிங்காகவும் நம்ம வந்து கூகுள் எர்த்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இந்த இடத்துல தான் பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் வந்து ஆட் ஏ பிளேஸ், அப்படி ஆட் ஏ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், 3 மெத்தட் நம்ம ஈஸியாக பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்த இதில் நம்ம என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுடைய இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் எப்படி இன்டெப்த்தாக போய் ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு தான் நிறையவே பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்துனுருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பீஸ்.